மூஞ்சி வச்சுட்டு நான் எதையுமே எடிட் பண்ண மாட்டேன். ஹலோ ஐயோடிமா மண்டையில் விட்டுச்சா? பைத்தியமா நீ? எக்ஸ்பிரஷனை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா தலையை தூக்கி இளவு உள்ள சொருக்கணும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா குக்கிங் வீடியோ. ஆமாம், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி கூட சேர்ந்து லாஸ்ட் டைம் பிரியாணி குக் பண்ண மாதிரி இந்த வாட்டி எங்களுக்காக நாங்கள் வந்துட்டு பிரியாணி குக் பண்ணுறோம், பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் குக் பண்ணுறோம், என்னென்ன சேஷ்டையெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் கூட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வா, படிக்கட்டு மேல நின்னுட்டு படிக்கட்டு மேல சொன்னேன். அன்னைக்கு செஞ்ச பிரியாணி வந்து ஸ்பெஷலா செஞ்சோம். இன்னைக்கு அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தனால இன்னைக்கு நாங்க செய்யறோம். அதெல்லாம் தனியா போட்டு வச்சுக்கியா? அதான் நான் கையில வச்சுக்கிறேன். பட்டு அத நினைச்சுத்தான் மனோலகம் முழுவதும் ஐயோ பொடிப்படியா வந்துச்சுன்னு சாப்பிடவே முடியாது. பாப்பா பொறுமையா போடுப்பா. தொடக்கறி வெளியே தூச்சு போட்டிருக்க மாதிரி புதுசு. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு அவதானே உள்ளே ஒரு கவிதை பச்சை மிளகா இந்த போறப்புத்தான் கிடைச்சது. அடுத்து ஏதோ போடுவீங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இது பேர் வர மாட்டேது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கணும். கொத்தமல்லி எங்கன்னா கொத்தமல்லி பச்சை மிளகா இன்னும் போட கொதிக்கும் போது பணகம் கரைச்சி குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது கரைச்சேவு கொஞ்சம் கொறிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு என்ன ருசி டீ கம்பெட்டு ஊத்துங்க. போறப்பு தான் நல்லா ருசிச்சு போட்டு டீ அதிகமா வருது. அன்னைக்கு செஞ்ச பிரியாணி வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கிறிஸ்மஸ் பிரியாணி. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். நாங்கள் ஃபேமிலியாக வெளியில் ஐ மீன் அவுட் சைடில் என்ஜாய் பண்ணுவோம். அவுட்டிங் என்ஜாய்மெண்ட். நீ சொல்லுங்க. இதுக்கிட்டே பேசுற மாதிரி. ஹலோ, உங்க விருப்பத்தை சொல்லுங்க. இந்த சியா பேர் என்ன? சிக்கன். ஹலோ, பிராய்லர் சிக்கன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கறி உள்ளதா
இரு அவங்க கலர் நான் அப்புறம் கட் பண்ணாம விட்டீங்க. பிரியாணிக்கு அப்படிதானா கறி எப்படி இருந்தது ஆனா இதே கறி தான். அப்போ ஒரு பேக்கெட் அப்படி போட்டியா? செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? கையிலோ அதே கறி 21/01/2024. ஸோ இன்னைக்கு வந்து 21 என் சிஸ்டரோட வெட்டிங் டே. எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. எப்சிவா என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. என் சிஸ்டருக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. ஆமா மூடல இது பண்ணு அதுக்கு ஒண்ணு போதல்ல. போடலடா. மண்டல விட்டுச்சா? இன்னொரு லெமன் கட் பண்ணுமா? இப்படி பண்ணு பாப்பா. பாப்பா காரம் இல்லை சுத்தமா இல்லை. வாய் சுட்டு சீனி பண்ணி கத்தணும். அதிகமா இருக்கு காரம் இல்லை. ஆமா அதனால தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. மாமா நான் உனக்கு பண்ணேன். பாப்பா நான் உனக்கு பண்ணேன். மாமாக்கு பண்ணேன். நீங்க உங்க அம்மாக்கு பிறந்தீங்க. குட் குட். உன்னை படிக்க வச்சதுக்கு பிரயோஜனம். என் காமெடிக்கு டாடி சிரிக்கிறாரு. போதும் நாங்க பிரியாணி சமைக்கிறது தெரிஞ்சிச்சு போல. தண்ணி மீது தண்ணி ஊத்திடுறியா இல்ல கறி ஊத்துக்கோ? புளிப்பா இருக்குது. அதுதான் ஊத்தாதீங்க. லிப் மூமெண்ட் கூட. கைடா. மம்மி கை சுட போகுது மம்மி. ஸ்பூன்ல வச்சிட்டு இருக்கீங்க. அயன்மேன். அயன்மேன். நெருப்மேன். ஃபயர்மேன். நெருப்பு மேனா. பேக்ல ரத்தம் டோய். கேள் மாமா. என்னம்மா? எதுக்காக தடை? இவங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாருங்க எப்படி ஆக போறேன். அப்படியே வெயில நின்று கருப்பாக போறேன். என்னோட செகண்ட் வருஷன் நீங்க பார்ப்பீங்க சீக்கிரமா. ஐயோ நான் கருப்பாகிறது செகண்ட் வருஷன் சொன்னேன். தெரியும். ஆனாலும் நான் வயித்துக்குள்ள ஒன்னு இருக்குன்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு அடங்காத பாண்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கு வீட்டுக்கு. She's a cooker. நான் மூடி எடுங்கண்ணா. இப்போ கேளுங்கள் உப்பின் ஞானம். காரம் போட்டாது தம் அதுக்கு கலக்கணும். லாஸ்ட் டைம் சமைக்கும் போதும் நீங்க பாத்தீங்க இன்னும் தண்ணி இங்க இருக்கு. சோ எங்க ஏரியால இன்னும் தண்ணி போல போடலாம்னு நினைக்கிறேன். ஏ முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஏ பிரியாணி பிரியாணி சூப்பரா இருக்குல்ல? முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு சொன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன்டா. இவனுக்கு இப்ப என்ன அவசரம்னா இந்த பிரியாணி என்ன பண்ணும் எப்படியாவது முடிஞ்சிச்சுல. ஆனா இது ஸோ சமையல் வந்து நீங்களும் நல்லா பண்றீங்க. எது பண்ணது ஸ்னோபேல் பிரியாணி விசிட் பண்ண இருக்கோம். பிரியாணி டீச்சமா இது வரேன். சரி டீச்சா குட்டி சின்ன குட்டி
திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு பம்பு குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு, உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது, போறப்புத்தான் நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்புத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி, வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி, திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு பம்பு குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு, உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேட.